Hi friends, welcome to Cook with Sangeeta. So live la vandirken. So ellarku good evening. Na mobile la set பண்ணிக்கிறேன். வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் லைவ்ல வரவங்க சொல்லுங்க. So love you all, love you all, love you all. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசா ஓபன் பண்ண மசாலா கம்பெனில தான் நான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். எல்லா மசாலாவும் ரெடியா இருக்கு. 1-2 இல்லாத எல்லாமே இருக்காது. 1-2 வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மசாலாவாவது நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் இங்க பாத்தீங்களா, இது என்ன பொடி, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. பட் வந்து சீசனிங் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது தாளிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆயிடுச்சு. கரண்ட பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று ஸ்டாக் இல்லைன்னு சொன்னல, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. 250 கம்மியா தான் இருக்கு. 100 கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 100ஆவது எல்லாருக்கும் கொடுக்கலான்னு அது ரெடி பண்ணிருக்கோம். கருவேப்பிலை பொடியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. குழம்பு மிளகா பொடி வந்து ரெடியா இருக்கு. பேக்கிங் மட்டும். நாளைக்கு சண்டேவும் நாங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ண போறோம். ஏன்னா எதுலாம் ஸ்டாக் இல்லையோ அது கொஞ்சம் ஃபில் பண்றதுக்காக. அது என்னங்க, புளியோதரை வந்து ஸ்டாக் இல்ல, அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி, அப்புறம் அந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மால்ட் வந்து இன்னைக்கும் பண்ணோம், நேத்தும் பண்ணோம். ஸோ அதோடைய ப்ராசஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்காத, அப்படியே விட முடியாது. அந்த ப்ராசஸ் நாளைக்கும் கண்டினியூ பண்ணும். ஸோ அதெல்லாம் பண்றதுனாலதான் நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா நீங்க வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் வந்து பெங்களூர்ல பாபு சஃபாலயா மல்லப்பா லே அவுட்ல இருக்கேன். ஸோ இது வந்து நம்பர் 40 செகண்ட் கிராஸ். லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா நீங்க பாபு சஃபாலியா பஸ் ஸ்டாப்ல இருந்து இபி ஆபீஸ் ரோடு, சாரி, இபி ஆபீஸோட ஸ்ட்ரீட், இந்த தெரு எங்கன்னு கேளுங்க. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே டெட் எண்டு ஒரு 2-3 பில்டிங்க்கு முன்னாடி தான் நம்ம குக் வித் சங்கீதா மசாலா ஷாப் இருக்கு. இங்கேதான் நான் எல்லாமே பண்றேன். அதாவது ஒவ்வொரு பொருள் இங்க இருக்கிறதையும் நான் இங்கே தான் தயாரிக்கிறேன். நீங்க நேர்லயே எனக்கு பக்கமா இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் இங்க வந்து வாங்குறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, பாபு சஃபாலியாக்குள்ள இருக்கிற நிறைய பேர் இங்க வந்து வாங்குறீங்க. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் இதுல ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்னன்னா, எங்க ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல இருந்து பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த தெருவுக்கு வந்து சொல்லிலாம் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்க சேனல் பாத்தீங்களா, இல்லைங்க உங்க ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல அவங்க சொல்லிதான் நாங்க வந்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ எங்கெங்க இருந்து வாங்குறாங்க. பாபு சஃபாலியால இங்க அட்லீஸ்ட் பக்கமா இருக்கிறவங்க நீங்க நேர்லயே வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. நீங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க கொரியர் மூலியமா வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 2 to 3 days டைம் ஆகுங்க. ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்புறேன். அது ஹப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு வரதுனால 2 to 3 days ஆகும். ப்ளீஸ் என்கிட்ட மசாலா வாங்குறவங்க ஒரு 5 to 6 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரணும்னா தாராளமா கேளுங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கு. ஏன்னா எல்லாம் பேசி எனக்கு கோல்டும் இருந்தது, பரவாயில்ல. ஆனா தொடர்ந்து வந்து நம்ம மசாலா பண்ணும்போது அமைதியா இருக்க முடியாது. இவ்வளவு பேர் வேலை செய்யறோம், நம்ம அவங்களுக்கு மத்தியில வந்து இதை பண்ணும் அதை பண்ணும் சொல்லி கத்தி பேச வேண்டியதா இருக்கும். இப்படி பேசி தொண்டை மக்கி போச்சு. சோ தொண்டை புண்ணாயிடுச்சுன்னே சொல்லலாம். பட் இதுக்கு தீர்வும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மாக்கள் சொன்னாங்க. லவ் யூமா. நீங்க சொன்ன மாதிரி 2 நாளா கடுகு கசாயம் குடிச்சிட்டு இருக்கேன். இப்பயும் மதியம் வச்சு குடிச்சிட்டு வந்தேன், நைட்டுக்கும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை போய் சூடு பண்ணி குடிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய்ங்க. நான் அப்பப்ப உங்க கமெண்ட் படிக்கிறேன். சத்யா ஹாய். ஸோ லைவ்ல இருக்குங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை சந்திக்கிறதுல. புது ஷாப் ஓபன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைவ் வரணும்னு நினைச்சேன். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லணும், எங்க இருக்கிறேன். நிறைய பேர் இன்னமும் கேக்குறீங்க, எங்க இருக்கிறீங்க, எப்படி வாங்குறது, மசாலா எப்படி வாங்குறது. நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் 9035018089. இதுல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா பே பண்ணி அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்ல போய் மேல வந்து ரைட் சைடு 3 டாட் இருக்கும். நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, இப்ப தெரியுதா?
தெரியுதா? இப்போ இப்போ தெரியுதா? இங்க பாருங்க, நம்ம மசாலா நம்பருக்குள்ள வாட்ஸ்அப்குள்ள போய் இங்க 3 டாட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஹவுஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. இங்க இருங்க, நான் பேக் 3 டாட் இருக்கு மசாலா வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள, அதுக்கு பக்கத்துல வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேட்டலாக் ஃபுல்லாக வரும். இது ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஐட்டம் ஆட் ஆகிடும். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், 100 கிராம்லேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வியூ கார்டு பார்த்தா பிளேஸ் ஆர்டர், அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட்டை உங்களுக்கு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வரும். எல்லாமே அப்படியே லைன் பை லைனாக உங்களுக்கு பாருங்கள். என்டர் அட்ரஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இது நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களாவே பண்ணிக்கலாம். எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 24 மணி நேரத்தில் நைட்டு 12 மணி 3 மணிக்கு தூக்கம் வராதப்ப ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மெசேஜுக்கு ரிப்ளைவே வரலன்னு சொல்றீங்க. ஏன்னா மெசேஜ் நிறைய, ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா நம்ம வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் வாங்கிக்கலாம். வெப்சைட் உடைய அட்ரஸ் இந்த வீடியோ கீழே இருக்கும், லைவுக்கு கீழே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா www.cookwithsangeetha.com, இதுதான் நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் 9035018089. ஸோ இதுல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே வெப்சைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போன்லயும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவுமே பியூரா ஒரிஜினல் குவாலிட்டில, எந்த கெமிக்கலுமே இல்லாத, கலர் பவுடர் போடாத, மஞ்சள் பொடியில இருந்து மிளகா உள்ள வந்துடலாம், மஞ்சள் பொடியில இருந்து மிளகா பொடியில இருந்து எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே நானா ஒவ்வொன்னு பார்த்து எந்த பொருள் இன்கிரீடியன்ட், அதாவது ஒவ்வொரு பொருளும் பரண்டை வந்து திருநெல்வேலியில வாங்குறேன், கருப்பு கவுனி அரிசி சேலம், அப்புறம் வந்து நம்ம இடியாப்ப அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, ஒவ்வொன்னும் ஒரு ஊர்ல. சோ இப்படி பார்த்து ஒன்னொன்னு வாங்குறேன். எல்லாமே பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நான் வாங்குற கடுகுல இருந்து ஒவ்வொரு பொருளும், ஒரு பொருளை வாங்கி, இப்ப மிளகாயில பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் இருக்கும். அதாவது ஒரு சில இதுல எல்லாமே ஒரு மூட்டை மிளகானா அதுல 1-2 ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி 1-2 கூட இல்லாத குவாலிட்டியா பார்த்து வாங்கி, அதையும் மீறி 1-2 இருக்கிறத நாங்க பொறுக்கி அதுல கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து செய்யறது. சோ ஒரு குழந்தைங்க கூட சாப்பிட்டா ஒண்ணும் வரக்கூடாது, கேன்சர் கேன்சர் கேன்சர். சோ அப்படி வந்து நம்ம இதை விக்கிறவன் பணம் சம்பாதிச்சு அவன் நாளைக்கு போய் அவனும் இந்த நோயில தான் வரப்போறாங்கிறது கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் இதைத்தானே சாப்பிட்றோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் காசு பணம்ங்கிறது மட்டும் மைண்ட் பெருசா வச்சுக்காம நம்ம கொடுக்கறத எப்பயுமே செய்யறத அப்படி அங்க இருந்து செய்யணும். அந்த மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது ஏதோ என் பொருளை நீங்க வாங்கணுங்கிறதுக்காகவோ கிடையாது. கண்டிப்பா நீங்க என் பொருளை வாங்கணும், ஆனா வாங்கறதுக்காக மட்டும் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ பேசி உங்களை வந்து மாத்தி மைண்ட் வாஷ் பண்றதுக்காக சத்தியமா நான் இது சொல்லல. நிஜமா சொல்றேன், நான் இது ஓபன் பண்ணி மசாலா ஓபன் பண்ணி 1 வருஷமா ஆகுது. இந்த 1 வருஷத்துல அவ்வளோ பெரிய ஃபீட்பேக், அவ்வளோ என்கிட்ட முக்காவாசி வாங்குறவங்க டாக்டர்ஸ். ஒரு டாக்டர்ஸ் வாங்குறான்னா அதோட பயன்கள் தெரியாமலோ இல்ல வேற எதுவும் தெரியாம வாங்க மாட்டாங்க. ரொம்ப நம்மள கவனிச்சுதான் வாங்குவாங்க. சர்ஜன்ஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி ஆர்த்தோ டாக்டர்ஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல் அதுல எழுதியிருக்கும் டாக்டர் இப்படி எல்லாம் போட்டு. இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒரு சில டாக்டர்ஸ் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். என் பையன் வந்து லண்டன்ல படிக்கிறான், என் பொண்ணு வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஜெர்மன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்ன நீங்க நம்புறீங்கன்னா 100%, 200% இல்லைங்க, அதுக்கும் மேல எவ்வளவு இருக்கோ ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒவ்வொன்றும் பண்றேன். ஸோ இதை விட டேஸ்டா கண்டிப்பா கொடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரிஜினல் டேஸ்ட் என்ன வருதோ அது என்கிட்ட இருக்கும். இதுக்கு மேல டேஸ்ட் குவாலிட்டி இதுக்கு மேல கிடையாது. இதுதான் டாப் குவாலிட்டி. ஸோ டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, ஒரு கலர் ஏஜென்ட், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர் பவுடர், கெமிக்கல் எதுவுமே சேர்க்காத அப்படியே அசல் ஒரிஜினல் உங்க அம்மா உங்க கையால செஞ்சா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ
அதுக்கும் மேல. ஏன்னா எனக்கு சமையல் ஏன் அதுக்கு மேல சொல்றேன்னா, எனக்கு சமையல் கலை ஒரு 10 வயசுல சமைக்க ஆரம்பிச்சு. சமையல்ல எனக்கு ஆர்வம் வந்து அதிகம், இன்ட்ரெஸ்ட் அதிகம், பிளட்ல அப்படி நாடி நரம்பெல்லாம் சமையல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எனக்கு ரீசன்லாம் தெரியாது. ஒருத்தர் மேல லவ் வருதுன்னா அதுக்கு காரணம் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் லவ். ஸோ அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் வந்து எனக்குள்ள அது தானா முளைச்சு வந்தது. ஸோ அது வந்து ரத்தத்திலே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நாடி நரம்பல். அப்போ அந்த சமையல் வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன். இதை வந்து நான் ஒரு மசாலாவா விற்கணும்னு நினைச்சிருந்தா இந்த அளவுக்கு தூய்மையாகவும் இவ்வளோ டேஸ்டாகவும் இப்படி குவாலிட்டி, எனக்கு தெரிஞ்சு இப்படி குவாலிட்டி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் யார் பார்த்து செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் செய்வேன், செஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்கு நான் அப்படிதான் வாங்குவேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில விற்கிறல்ல, உனக்கு இது கட்டுப்படி ஆகுமா? செகண்ட் குவாலிட்டிக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீ இது என்ன அரைச்சுதானே வைக்க போற, எப்படி தெரியும்? நான் ஒரே ஒரு வார்த்தை, அட முட்டாளே அப்படிங்கிற கொஸ்டின் என் மனசுக்குள்ளே கேட்டுட்டேன். என்ன, சமையல் தெரிஞ்சவனுக்கு தெரியும், அந்த சாப்பிடும் போதும் அந்த பிளேவரை சுவாசிக்கும் போதும் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா எதுன்னு எனக்கு தெரியும். ஒரு முந்திரி பருப்பை எடுத்தேன்னா நான் ஒவ்வொரு பொருள், கடுகு கூட நான் வாயில போட்டு பார்ப்பேன் பச்சையா, அதோடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் பழைய கடுகுக்கும் புது கடுகுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பழசா இருந்தா ஒரு சில பொருள் வந்து அதோடைய தன்மை காட்டும், பவர் குறையும். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். சோம்புல வந்து சாயம் பூசி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாத ஒவ்வொரு பொருளையும் செலக்ட் பண்ணி பண்றது யோசிச்சு பாருங்க. அது எத்தனை பேர் செய்வாங்கன்னு. சமையல் கலையில இன்ட்ரெஸ்ட், செய்யறது சுத்தமா செய்யணும். இப்படி என் வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்துகிட்டு வரணும், அதை வந்து ஒரு பெருசா நான் அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் இது செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னா நான் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு இதை ஃபாலோ பண்ணி செய்ய முடியுது. சோ கண்டிப்பா நீங்க என்ன நம்பி வாங்கி ஒரு 100 என்ன புதுசா இப்ப யாராவது லைவ்ல பாக்குறீங்க, இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, ஓகே உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நீங்கன்னா 100 கிராம் வாங்கி பாருங்க. ஈவன் லேப் டெஸ்ட் கூட கொடுத்து பாருங்க. இனிமே ஓகே ஒரு நல்ல மசாலாவை தேடிட்டு இருக்கிறோம், இவங்க இவ்வளவு சொல்றாங்க, நம்ம வாங்கி லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கலாம்னு கூட நினைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. 100 கிராம் ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். கஸ்டமைஸ்னா ஒரு பொருள் இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஆணித்தரமா வச்சிருந்தானா அதை மாத்தி நான் பண்ணிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு இந்த டேஸ்ட் தான், கரம் மசாலா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டேஸ்ட்ல நான் எழுதி கொடுக்குறேங்க என் மசாலா டாப்னு. ஏன்னா கரம் மசாலா மட்டும் பண்ண தெரிஞ்சிருந்தா அவன் பயங்கர குக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எங்க வேணாலும் கரம் மசாலா வாங்கி பாருங்க, அது ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு கசப்பு தன்மை வரும். அந்த கசப்பு தன்மை எந்த இன்கிரீடியன்ட்ல இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சா அவன் தான் வந்து பயங்கர குக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடத்துல நானும் பார்த்திருக்கேன், மசாலா வாங்கும் போது கரம் மசாலா எப்பயுமே ஒரு மூலையில அப்படியே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட கரம் மசாலா வாங்குற, இங்க பாருங்க எங்கடப்பா கரம் மசாலா, மேல இங்க பாருங்க கரம் மசாலா அவ்வளவு பேர் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு, சும்மா கொஞ்சோண்டு போட்டாலே அந்த பிளேவர் அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு சொல்லுவோம் கொரியர் எடுத்துட்டு இருக்காங்க, எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் பெங்களூர்ல இருக்கேன். சில பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கூட நம்ம பிரியாணி அடிச்சு மசாலா வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு நல்லாடங்கிற மாதிரி இது கொடுத்ததே கிடையாது. எடுத்துக்கோங்க சாமி, அவங்க பாத்துக்கோங்க, தெரியும். சோ அந்த அளவுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். சிலதெல்லாம் வந்து சீக்ரெட்டுங்கிறத விட எனக்குன்னு சில ஸ்பெஷல் இருக்கு, நான் அதுல போட்டு பண்ணிருக்கேன். அது என்னுடைய மசாலா வாங்கி நிறைய பேர் என்னன்னா இன்கிரீடியன்ட பார்த்து எனக்கும் தெரியும், இதுல வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்கிறதுல என் காதுக்கு வந்திருக்கு. இட்ஸ் ஓகே ஃபைன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும். அது ஸ்பெஷலா பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, அந்த அளவு டேஸ்ட் குவாலிட்டி இருக்கணுங்கிறதான் என்னோட பாயிண்ட். ஒரு குக்கா இருக்கும் போது எனக்கு சில ஐடியாக்கள் இருக்கும். இது வந்து இந்த சிக்கன்ல போடும்போது சும்மா மண்ணு மாதிரி மசாலா இருக்கக்கூடாது, நல்லா பிளண்ட் ஆகி அப்படி இருக்கணும், அப்படி தகுன்னு இருக்கணும். ஓகே, ஒரு இது வத்த குழம்புனா சும்மா அப்படி எப்படி இருக்கணும், தேன் மாதிரி அப்படி இருக்கணும். ஓகே, சோ அதெல்லாம் நான் யோசிச்சுதான் ஒவ்வொன்று பண்ணுவேன். அதே மாதிரிதான் நம்ம பொங்கல்
பொங்கல் சொல்லவே வேண்டாம். எங்க ஸ்டாஃப்ஸே வந்து டெய்லி இன்னைக்கு கூட 4-5 நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அக்கா பொங்கல் வேணுக்கா பொங்கல் வேணுக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பொங்கல் நீங்க ஒரு ரூபா இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஜமாவே தேவாமிர்தம் நீங்க சாப்பிடலன்னா சாப்பிட்டு பாருங்க, இதுதான் ஆகணும் நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. காரணம் செய்யற மெத்தட். அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அதுக்கு யூஸ் பண்றது சீரக சம்பா ரைஸ். பட் பிராண்ட் இருக்கே, அந்த பிராண்டை யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வரும். நான் எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசி மட்டும் கொடுத்தா பத்தாது, செய்யற மெத்தடு, அந்த அரிசியோட குவாலிட்டி. சீரக சம்பாவிலே நிறைய வெரைட்டி இருக்கு. ஒவ்வொன்னும் பார்த்து எல்லாமே செய்யறேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது. இப்ப என்னுடைய சூப் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அசல் ஒரிஜினல் டேஸ்ட். முருங்கை சூப் எல்லாம் இது கார்ன்ஃபிளவர் கிடையாது. அதே மாதிரி நீங்க கடையில வாங்கினா அந்த ஒரு சூப் அந்த ஒரு இதுல கன்சிஸ்டன்சி இல்ல, நீங்க பண்ணும்போது ஒரு அந்த மாதிரி வள கொழ அந்த மாதிரி இருக்காது. அப்படியே அசல் ஒரிஜினல். இதோட ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்காக வாங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ இந்த பொடி வெரைட்டிஸ்ல இவ்வளவு பேர் வாங்குறாங்கல்ல, எதுக்காக வாங்குறாங்க? அதோட பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக, டேஸ்டுக்காக மட்டும் கிடையாது. எவ்வளவு பேர் நேர்ல வந்து கிலோவா பரண்டப்பொடி வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் இன்னொன்னு நான் ஓப்பனா சொல்றேன், பிளீஸ் பரண்டை வந்து எந்த கெமிக்கலுமே இல்லாத பச்சை பரண்டை யாராவது சேல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. பரண்டை யாராவது சேல் பண்ணீங்கன்னா என்ன, நீங்க என் டீம், என்னுடைய மசாலா நம்பர் 9035018089. நல்லா பிஞ்சா இருக்கணும், மலை பிரதேசத்துல விளைஞ்சுதான் இருக்கணும். மெயின் வந்து எந்த கெமிக்கலுமே இது அதாவது சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக மருந்து அடிக்காதான் இருக்கணும். சோ இவ்வளவு சொல்றேன்னா நீங்க சொன்னோன்னு நம்பி வாங்கிட மாட்டேன். நான் லேப் டெஸ்ட் பண்ணுவேன், பண்ணி பார்த்துட்டு தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு சாம்பிள் அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் அதை வச்சு லேப் டெஸ்ட் அதை மட்டுமே பண்ண மாட்டோம். 2வது வாட்டி ஓகேன்னு சொல்லி அனுப்பல, அதுவும் நான் டெஸ்டிங் அனுப்புவேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி ஒரிஜினல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு தைரியம் இருக்கு, டேர் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்னைய டீம்ல வந்து 9035018089 கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. மசாலா பொருளுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த பொருள் உங்ககிட்ட மெயின் வந்து விவசாயிகள் நம்மள தொடர்பு கொள்ளலாம். சோ விவசாயி கிட்ட உங்ககிட்ட மருந்து சேர்க்காம நல்ல பொருளா உங்ககிட்ட இருந்ததுன்னா எந்த பொருளா இருந்தாலும் மசாலா சேர்க்கிற பொருளை நம்ம வாங்கிக்குவோம். பட் நான் குவாலிட்டி செக் பண்ணுவேன், குவாலிட்டி நல்லா இருந்தா மட்டும் வாங்கிப்பேன். ஓகே, சோ நம்ம கிட்ட என்ன பொருள்லாம் இருக்குதுங்கிறதும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இதுக்கு ஒரு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ஹாய் ஹாய். நித்யா மோகன் ஹாய். சத்யா குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா, வெரி குட் ஈவினிங். அப்புறம் நிறைய பேர் என்னென்னமோ வந்து தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. பட் நான் என்னங்க பண்றது, எனக்கு தெரிஞ்சத நேர்மையா என்னுடைய இதயத்துல இருந்து சொல்றேன். எனக்கு வந்து நல்லதுன்னு பண்றத நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா வாங்கலாம். ஓகே, நம்ம கிட்ட என்ன பொருளா இருக்குன்னு பாத்தீங்க. சோ அதே மாதிரி நீங்க இங்க வந்து டைரக்டா பெங்களூர்ல வாங்கலாம். அப்புறம் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து இது கொரியர்ல, ப்ரொஃபஷனல் கொரியர்ல எந்த ஊரா இருந்தாலும் நம்ம அனுப்பி கொடுக்குறோம். அதாவது இந்தியாவுல. ஓகேங்களா, இதை தவிர வெளிநாடுகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேணும்னா நம்ம மசாலா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அதாவது மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஊரு நாங்க அட்ரஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய பின்கோடு, கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிட்டு ஐட்டம் குவான்டிட்டி என்ன பொருள் வேணும், அது எவ்வளவு அளவு வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 1 கிலோ, ஒரு 10 கிலோவா 5 கிலோவா அது பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா ஃபர்தரா எல்லாமே எங்க டீம்ல இருந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாட்டுல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல ஆட்டோமேஷன்ல நீங்க பண்ண முடியாது, வெப்சைட்லயே ஆட்டோமேஷன்ல பண்ண முடியாது. நீங்க ஒன்லி வந்து எங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி தான் வாங்கிக்க முடியும். மற்றபடி ஆல் ஓவர் இந்தியாவுல யார் வேணாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் வெப்சைட்லயும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா புக் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் ஆட்டோமேட்டிக்கா புக் பண்ணிக்கலாம். சோ பெங்களூர்ல இருக்கிறவங்க தாராளமா நேர்ல வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வாங்கி கொடுத்து விடுறீங்க, அவங்களும் வந்து இங்க தாராளமா நேர்ல வந்து நீங்க பாத்துட்டு நம்ம எப்படி செய்யறோம்னு நிறைய பேர் பாக்குறீங்க. அப்புறம் இன்னொரு இது,
இன்னைக்கும் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அதுல இப்ப ஈவினிங் ஒருத்தவங்க வரும்போது எல்லாரும் வந்து இன்னைக்கு இப்ப மால்ட் ப்ரிப்பரேஷன் நேத்து இன்னைக்குலாம் பசங்க அக்கா மால்ட் வேணும்னு கேட்டாங்க. அப்ப பால் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்ப நம்ம கஸ்டமரும் வந்தாங்க. அப்ப அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பசங்க ஸ்டாஃப்ஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு மால்ட்ல நாங்களே ஏபிசி இது போட்டு குடிக்கிறோம், வேணாங்க பால் நான் குடிக்க மாட்டேன் வேணான்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லையே குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நான் பால் குடிக்க மாட்டேன், ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் வாங்கினேன். சோ இதெல்லாம் ஏதோ நீங்க வாங்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, இது உண்மை. என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் உண்மையை சொல்றேன்னா பொய் சொல்றேன்னாங்கிறது. ஹாய் மேம் சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா ஹாய்ங்க. ஸ்னேகாக்கெல்லா ஹாய். குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். யுவர் பொடி சூப்பர் மேம், ஐ லவ் யூ. தேங்க்யூ நிஷா, தேங்க்யூ சோ மச். அப்புறம் நேத்து ஒரு பொண்ணு வந்தாங்க, நேர்ல வந்து வாங்கினாங்க. வாங்கிட்டு என்னை பார்க்கணும்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் உள்ள ப்ரொடக்ஷன்ல இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க ஹாய் சொல்லி. என்னை பார்த்த உடனே அவங்க கண்ணு கலங்குச்சு. மேம் நீங்க தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. தேங்க்யூம்மா. எப்படி மேம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க, எப்படி இப்படி இதை செய்றீங்க அதை பண்றீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து நம்ம இங்க நினைக்கிறதும் நம்மளால முடியும்னு நினைச்சா முடியுங்க. ஓகே, சோ கண்டிப்பா எனக்கும் எல்லாமே இருக்கு. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, அழுவா ஹாப்பினஸ் இருக்கு, அழுவாச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணா நின்று இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சாதிச்சு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு நம்மளுடைய வில் பவர். நம்ம நினைக்கணுங்க, இங்க உழைக்கணும்னு நினைச்சிட்டா என்னைக்குமே உழைச்சவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி இருந்தாலும் வந்து அவன் அவ்வளவு என்ன சொல்றது கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி அதுக்குரிய பலன் கிடைக்கும். சோ பலனை எதிர்பார்த்து செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்ம நினைச்சு செஞ்சோமாலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது அது பாட்டுல நடக்கும். சோ பொடி என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, சோ நம்ம கிட்ட வந்து வெஜ் நான்வெஜ் மசாலா எல்லாமே இருக்கு. மஞ்சள்ல இருந்து மஞ்சள் கூட வந்து ஒவ்வொரு தரையும் நான் ஒரு ஊர்ல இருந்து வாங்குவேன். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தும் வாங்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா அந்தந்த டைம்ல எங்க இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து எங்க ஹஸ்பண்டே அரேஞ்ச் பண்ணி மஞ்சள் வந்து அந்த அது என்ன சாமி வயக்கா, அது என்ன சொல்லுவீங்க, வயக்காடா என்ன சொல்லுவாங்க, வயக்காடா. சரி, அவருக்கு எனக்கு அது சொல்ல வரல. அங்க இருந்து அதை எடுத்துட்டு வந்து மண்ணுல இருந்து அதை வந்து நம்ம ஆளுங்களை வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் வேக வச்சு கட் பண்ணி நல்லா வெயில காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ அதாவது எப்படின்னா அவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி இதை வந்து மெடிசின்ஸுக்கே யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி மஞ்சள் இந்த வாட்டி கிடைச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. அதனால மஞ்சள் பொடியில இருந்து நம்ம கிட்ட இருக்கு மிளகா பொடியில எந்த ஃபங்கஸும் இல்லாம, அந்த ஃபங்கஸ் வந்ததெல்லாம் போட்டா இது கேன்சர் வரும்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி இது எதுவுமே நம்மளுக்கு சான்ஸ் தராத மாதிரி தான் நம்ம ஒண்ணு பார்த்து செஞ்சிருக்கேன். ஹாட் ஸ்பைசி சில்லி இருக்கு, நல்ல காரமான மிளகா இருக்கு. காஷ்மீர் மிளகா பொடியெல்லாம் நம்மளது அப்படி ஒரு கலர் கொடுக்கும், காம்பு கூட இல்லாம தான் அரைக்கணும். மல்லிப்பொடி கூட நம்ம கிட்ட இருக்கு. அந்த மல்லிப்பொடி எல்லாம் வீட்டுல அரைச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு நினைச்சோம். ஆனா அந்த மல்லிப்பொடியில கூட நான் அவ்வளவு ஒரு கிரியேஷன் பண்ணிருக்கேன். அவங்க ஃபீட்பேக்கும் இருக்கு. நான் மல்லிப்பொடி நாங்க செய்யறோங்க, ஆனாலும் உங்ககிட்ட செய்யற மாதிரி இல்ல, உங்ககிட்ட வாங்குற மாதிரி இல்ல, அப்படி என்னதான் பண்றீங்கன்னு கேட்பாங்க. எத்தாப்புல பில்டிங்ல நான் சாம்பார் பொடி 1 வருஷத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன், ஆனாலும் உங்களுக்கு வாங்கிட்டு போகணும் இப்ப வந்து வாங்கிட்டு போனாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடியெல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளவு நல்லா இருக்கும். ரசம், சாம்பார், பெருங்காயம், மிளகுத்தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, செட்டிநாடு மசாலா, சிக்கன் மசாலா, ஃபிஷ் கறி, சில்லி 65, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மில்லட் ஹெல்த் மிக்ஸ், உளுந்து கஞ்சி, பிளாக் கவுனி சூப்பு, ஹெல்த் மிக்ஸ், கொள்ளு கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பவுடர், நேந்திர பனானா பவுடர், முருங்கை லீவ் சூப்பு, மால்ட் வெரைட்டில ஏபிசி மால்ட், கேரட், பீட்ரூட், ஸ்ப்ரௌட்டட் ராகி, ஸ்ப்ரௌட்டட் வீட் மால்ட், ஸ்ப்ரௌட்டட் ராகி சாக்கோ மால்ட், ஸ்ட்ராபெரி மால்ட், பிங்க் ஏபிசி மால்ட். இந்த ஸ்ட்ராபெரி மால்ட்டுக்கு நேற்று உங்ககிட்டே சொல்ல சாமி போகும்போது ஒரு தம்பி ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இது வாங்குறதுக்கு. அப்போ ஒருத்தவங்க கால் பண்ணி எங்க டீம்ல பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட பேசணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி மால்ட் நீங்க எப்படி உங்களுக்கு இந்த இது வருது? ஏன்னா எங்கேயுமே நாங்க ஸ்ட்ராபெரி மால்ட் பார்க்கல. நாங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்றோம். நாங்க பார்க்கும்போது உங்ககிட்ட மட்டும்தான் இருந்தது.
நீங்க எப்படி மேம் அது வராதே, மால்ட் இதுலயே வராது, நீங்க உங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? அதுதாங்க சங்கீதம்னு சொன்னேன். ஏன்னா செய்ய முடியாத ஒண்ணு செஞ்சு காமிக்கிறதா. இதுவரையிலும் கோதுமை மால்ட்டும் அதே மாதிரி இது கோதுமை மால்ட்டு, இப்ப என்ன சொன்னேன், ஸ்ட்ராபெரி மால்ட் யாருமே பண்ணதில்லை. இதுல என்னோட ஓன் கிரியேஷன். ஸோ ஸ்ட்ராபெரி மால்ட் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பண்ண வராது. என்னன்னா அது அவ்வளவு புளிப்பு தன்மை இருக்கும், பேஸ்ட் மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். மை daughter like your ragi choco malt, ma'am, she will not drink milk normally. I mix your malt and daily morning she is drinking your malt. She is saying yummy. Thank you so much Nisha, thank you so much. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பொடி வெரைட்டிஸ். நம்ம பொடி வெரைட்டிஸ் சொல்லவே வேண்டாம். இட்லி பொடி, தால் பொடி, கார்லிக் பொடி, கொள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி, புளியோதரை மிக்ஸ், முருங்கை பொடி, பிரண்டை பொடி, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது இன்னும் சில பொடிஸ்லாம் வரப்போகுது, இன்னமும் வரப்போகுது. எல்லாத்துக்குமே இந்த பெரியவங்களுக்கும் நான் யோசிச்சு ஒன்னு பண்ணுவேன். பெரியவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, சுகர் பிபி இருக்கிறவங்க உங்களுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது கூடிய விரைவில் வரப்போகுது. அதையும் நீங்க சாப்பிட்டுட்டு வேற லெவல், எனக்கு என்னுடைய சுகர் குறைஞ்சிருக்கு இது அதெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. நம்ம பொடி வெரைட்டிஸ நான் வந்து மத்தவங்க பண்றதை விட ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ஹைஜீனிக்காவும் குவாலிட்டி பிரீமியமாவும் பண்றேங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நிறைய பேர் வாங்கிட்டு பாய் டாக்டர்னா ஓகே நாளைக்கு வந்துருங்கப்பா எல்லாரும் ப்ளீஸ். ஓகே நான் லைவ்ல போயிட்டு இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பொடி வெரைட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவ்வளோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொன்னதை ஒரு 2-3 மட்டும் நான் ஷேர் பண்றேன். டெய்லி எனக்கு ஃபீட்பேக் வரும். சத்தியமா எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஸோ ஒரு மனசுல நிக்கிறது மட்டும் சிலதை பண்றேன். ஓகே ஸோ நம்ம பொடியை சாப்பிடும் போது அதாவது அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. இட்லி பொடியெல்லாம் ஏன்னா சாக்லேட்ல என்னத்துக்கு ஆகும், இந்த இட்லி பொடி இருக்கே வா அப்படின்லாம் சொல்லி குழந்தைங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஓகே அதே மாதிரி இந்த பருப்பு பொடி, பூண்டு பொடி இதெல்லாம் வேற லெவலா இருக்கும். பூண்டு பொடியில அசல் ஒரிஜினல் அப்படியே வரும். ஸோ அது ப்ராசஸ் பண்ற மெத்தட் நான் கார்லிக்கு நான் எப்படி பண்றேங்கிறது அது ஒரு விதம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதுல இருக்க ஒரு பூண்டுல உங்களுக்கு என்னெல்லாம் இருந்து பெனிஃபிட் கிடைக்குமோ அது அத்தனையும் என் பூண்டு பொடியில உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் கொள்ளு பொடி. ஓகே கொள்ளு பொடியில இருந்து கொள்ளுல என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கு தெரியும். மெயின் ரிச் கால்சியம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபைபர் இருக்கு. அதே மாதிரி புளியோதரை சொல்லவே வேணாம். நீயா நானா புளியோதரை அப்படின்னே தான் இங்க வந்து கேட்பாங்க. ஓகே மெசேஜ்லயும் அப்படிதான் இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம புளியோதரை வந்து உங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கணும். சாதம் வந்து நீங்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுல கொஞ்சம் ஆயில அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பொடி போட்டு மிக்ஸ் பண்ணா ஓவர். வேணும்னா ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு கல் உப்பு கம்மியா போட்டிருப்பேன். இந்த எல்லாத்துலயும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெரியவங்களுக்காக. அப்புறம் வந்து நீங்க இது வந்து முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை பொடியிலே 2 இது வச்சிருக்கேன், ஏன்னா அது 10 முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி, இது எல்லாமே அதுதான். இந்த ஃபுல்லாவே இது நிறைய பேர் வாங்கிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் நான் ஒரு காம்பினேஷன்ல இதை நான் உருவாக்கினதான். நான் எங்கேயுமே போய் யாருக்கிட்ட கேட்கல. எனக்கு எப்பயுமே நீங்க பாருங்க, நான் ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு. ஸோ எனக்கு நீங்க என்னோட ஹேர் பாருங்களேன், பார்த்தாவே அந்த திக்னஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அயன் சத்து, புரோட்டீன் சத்து ரொம்ப முக்கியம். அது நம்ம டெய்லி ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணும்போது டெய்லி வந்து டெய்லி பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அது அப்புறம் ஹேர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா, முருங்கைக்கீரை வந்து அயன் ரிச் இருக்கு. நம்ம வெளிநாட்டுக்காரனே நம்ம முருங்கைக்கீரை பார்த்து அசந்த இது உங்களுக்கே தெரியும். முருங்கைக்கீரை வேர்ல இருந்து தண்டுல எல்லாத்துலயுமே அதுல பெனிஃபிட் இருக்கு. நம்ம முருங்கைக்கீரை பொடின்னா நான் சும்மா இதே கிடையாது, அதை எந்த விதத்துல செய்யணுமோ அந்த விதத்துல செஞ்சதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட். சும்மா ஏதோ இத்திரோன்லாம் போட்டு அது கிடைச்சிடாது. ரொம்ப நிறைய போட்டாலும் கசுக்கும். அப்ப எப்படி செய்யணும், அதை அரைக்கிற விதம் எல்லாமே இருக்கு. அதுல போற ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து பண்றோம். அதே மாதிரிதான் கருவேப்பிலை பொடி.
கருவேப்பிலை இந்த முருங்கைக்கீரை எல்லாம் யாராவது பசங்க சாப்பிடுவாங்களா? நம்மளுடைய பொடி வெரைட்டிஸ் ஏன் பசங்க சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க? மெத்தட், அதுல செஞ்சிருக்க மெத்தட் டேஸ்டாவும் இருக்கும், அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பேரண்டை சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் சாப்பிடுறாங்க. பேரண்டை நானே அப்பப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுறேன். பிரண்டை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாம். இப்ப இதுல இந்த பிரண்டை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இது மூணும் நான் எப்பயுமே ஒரு காம்பினேஷனா ரெகுலரா நான் எடுத்துக்கிறது உண்டு. எனக்கு வந்து இப்ப 40 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. சோ இந்த ஏஜுக்கு மேல நமக்கு உங்களுக்கு தெரியும், இது மெனோபாஸ் டைம் வந்து நமக்கு கை கால் வலி இருக்கும். இவ்வளவு நேரம் நான் நின்றுட்டு போறல, எனக்கு நிஜமா கை கால் வலிக்காது. அது வந்து நான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல, ஆனா நான் இது மசாலா ஆரம்பிச்சப்ப எனக்கு நிஜமா இதெல்லாம் இருந்தது, ஏன்னா அவ்வளவு வேலைங்க இருக்கும். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு இல்லை, ஏன்னா இப்பதான் நான் கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு நான் இதுல இந்த ஒரு 2-3 டேஸ்ல நான் ஒண்ணு கண்டுபிடிச்சது என்னன்னா, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஆனா நான் வந்து நான் இது சாப்பிட்டேன், எனக்கு இதனால இப்படி வந்து சொன்னது இல்லை. ஏன்னா நம்ப மாட்டீங்க, ஆமா அவங்க மசாலா அவங்க சொல்லுவாங்கன்னு. கஸ்டமர் வந்து நான் சர்ஜரிக்கு வந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு 1 வீக்ல ஹீமோகுளோபின் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்க பொடி வாங்கி சாப்பிட்டேன், வந்து 9.2ல இருந்து 11.3 ஆயிருக்கு 8 நாள்லன்னு. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த இது எனக்கு அனுப்புனாங்க மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினப்ப இது மாதிரி ரொம்ப சந்தோஷமா எனக்கு, ஏன்னா இல்லைன்னா நான் வேற ஒரு பிளட்டை தான் ஏத்துறதா இருந்தது. 8 நாள்ல எனக்கு ஆயிருக்கு, எப்படிமா சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். இந்த 3 படியுமே வந்து ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டேன், நாங்க ஒவ்வொரு உணவுலையும் நீங்க சொன்ன மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு, நான் 1.5 வயசு மேம், என் குழந்தைக்கு நடக்கவே இல்லை, உங்க பொடி தான் கொடுத்தேன், வந்து நடக்குது மேம் நாங்களா, எனக்கு சத்தியமா புல்ல இருக்குதுங்க, அவ்வளோ ஹாப்பி. நான் வந்து இதெல்லாம் நினைச்சு நான் என் ஹார்ட்ல இருந்து செய்யறேன், சுத்தமா செய்யறேன். நிறைய இந்த ஏதோ கருவேப்பிலைன்னா இத்திலோண்டு கிடையாதுங்க, அவ்வளோ கிலோ அவ்வளோ கொட்டுவோம். ஓகே, இவ்வளவு போடுறமே, எனக்கு நான் என்ன நினைப்பேன், என்ன பெருசா ஒண்ணும் மக்கள் நம்ம கிட்ட ஒன்னும் அவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு நினைப்பேன். இப்பதான் எல்லாம் ஒண்ணு தயங்குறாங்க. ஏன் தயங்குறீங்க? என்கிட்ட பொடி வாங்குறீங்களா, உங்க ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ், அப்பதான் 4 பேத்துக்கு நான் சொல்ல முடியும். சோ இப்ப ஒவ்வொருத்தரா வந்து சொல்றாங்க, அவங்க தயங்கிட்டே சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் மேம்னு. அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, மேம் எனக்கு உங்க டீம்ல கூப்பிட்டு பேசினா உங்ககிட்ட தருவாங்களா இல்லையான்னு தெரியல, அதனாலயே நான் தயங்கிட்டு சொல்றதுக்கு இதுன்னு இப்ப நான் சொல்றேன் மேம், நான் இது மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வாங்கினா மாத்திரை சாப்பிட்டா கரெக்டா வருது, இல்லைன்னா வரல, ஆனா உங்க பொடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கரெக்டா வருது அப்படின்னு. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்து மெனோபாஸ் டைம் ஒரு போன மாசம்லாம் எனக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு 15 டேஸ்லயே. ஓகே, அப்ப நான் அதான் சரி மெனோபாஸ் டைம் இதெல்லாம் இப்படி இருக்கும், இதெல்லாம் நான் எல்லாம் ரெஃபர் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் வந்து ரெகுலரா கொஞ்சம் அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம பொடி வெரைட்டிஸ. நம்புறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, எனக்குமே இப்ப அதுக்கு அடுத்த மாசம் வந்து கரெக்டா ஒரு மாசத்துல ஒரு வாட்டி வந்தது. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. நான் டாக்டர்கிட்ட நம்ம போய் பணம் கொட்டியும் நம்ம ஏதோ ஒரு மெடிசனை வாங்கி நம்ம உடம்புல போட்டு கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நேச்சுரல் பொருள் மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற வியாதி நல்லா ஆகுதுங்கும் போது அதை விட வேற என்ன இருக்கு? அப்போ எனக்கு வந்து நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது இது நல்லா ஆயிடுச்சு. ஒரு மாசம் இப்படி வரும், ஒரு மாசம் அப்படி வருமோன்ட்டு நான் விட்டுட்டேன். பட் இந்த பொண்ணு சொன்னிச்சுல எனக்கு இர்ரெகுலர் பீரியட் கூட கரெக்டா, ஆடா பாவி நமக்கும் அப்படித்தானே இருந்தது, இப்ப நமக்கே வந்து கரெக்டா இருக்கே சே அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நம்ம சொன்னா நானே சொல்றேன், ஆமா நீயே உனக்கு பத்தி டேஸ்ட் பத்தி ஆஹா ஓன்னு சொல்ற, ஓ மை காட் இது சொல்லுவ, இல்லை இப்படி ஆஹா தேவாமிர்தம் சொல்லுவேன், இப்படி சொல்லி சொல்லி நம்மள வந்து இது பண்ணுவாங்க. அதனால நான் இப்ப கடைக்கு வந்து யாராவது வந்தா கூட நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன், இது வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் அது வாங்கிக்கோங்க. என்னுடைய மஞ்சள் பொடியில இருந்து ஒவ்வொரு பொருளுமே தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறேன். ஏதோ நம்ம வித்து காசாக்கணுங்கிறது மட்டும் என் நோக்கம் கிடையாது. எனக்கு பேசிக்கா என்ன தேவையா இருக்கு, அதனால நான் போய் பணம் காசு சம்பாதிக்கலாங்கிறது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது சமையலுக்கு சம்பந்தமானது. ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கும் போது அதை தனித்துவமா உருவாக்குறேன். மத்தவங்கள மாதிரி நான் செய்யக்கூடாது. இன்னொன்னு எனக்கு தனித்துவம் என்கிட்ட வாங்குற மசாலா வாங்குறவங்க மட்டும் எப்படி வந்து நான் இந்த பொடி சாப்பிட்டேன் இது நல்லா ஆயிடுச்சு அது சாப்பிட்டு அது நானா உங்களை சொல்ல சொன்னா கிடையாது. நீங்களா எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு நல்லானதுனால தானே பிரண்டை பொடி சாப்பிட்டு எனக்கு கால் வலி இல்லம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்றீங்க. இது நான் உங்ககிட்ட
சொல்லவே சொல்லலையே இல்லையா? நீங்க வாங்கி பெனிஃபிட் ஆனதுனால தான் சொல்றீங்க. அப்புறம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த பொடி வெரைட்டிஸ் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு? என்னுடைய மத்த பொடி வெரைட்டிஸ், அதாவது குழம்பு மிளகா பொடியில இருந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, இது மாதிரி, அப்புறம் நம்ம என்ன மசாலா கோதுமை தோசை, நம்மளுடைய அடை தோசை எல்லாம் சும்மா அப்படி இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்மளுடைய பொடி வெரைட்டிஸ் எல்லாமே உங்க சமையலையே ஈஸி ஆக்கிடுங்க. வத்த குழம்புலாம் வேற லெவலா இருக்கும். ஒவ்வொரு மசாலாவையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால கருவேப்பிலையும் அதுல நிறைய இருக்கும் நம்ம மசாலாவுல. அதுதான் என்னோட சீக்ரெட் நான் சொல்ல. ஒண்ணுமே உங்களுடைய மசாலாவோட சீக்ரெட் என்னன்னு நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், கருவேப்பிலை, அவ்வளவுதான். சோ நிறைய இதுல கருவேப்பிலை போட்டிருப்பேன். ஆனா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு நம்ம போடுவோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், என் அம்மா டீச்சர், என் அக்கா வந்து டயட்டிஷியன், நான் வந்து ஒரு சமையல்காரி. ஸோ பேசிக்காவே நமக்கு அந்த ஒரு குக்கிங் நாலேஜ், ஒரு இது சம்பந்தமா, ஒரு ஃபுட்டு சம்பந்தமா எல்லாமே தெரியும். சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் இதா வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால என்னால வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு மசாலா பொடியை இவ்வளோ ஒரு கிரேட்டா என்னால கொடுக்க முடியுது. ஸோ இதுக்கு காரணம் நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட். ஏதோ பொடி வாங்கணும் நல்லா இருந்தா நீங்க பாட்டுல இருக்கலாமே, ஆனா எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க, மசாலா நம்பர்ல அப்படி மெசேஜ் ஒரு 10 லைனுக்கு பண்றீங்க. இப்ப என் மேல எவ்வளவு நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் கண்டிப்பா எப்பயுமே ஹானஸ்டா இருப்பேன். ஸோ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. அப்புறம் மாவு வெரைட்டிஸ், நிறைய மில்லட் வெரைட்டிஸ்லயும் தோசை இருக்கு நம்ம கிட்ட. நான் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிடுறீங்க சமயம் அப்படியே திருப்பி காட்டுங்க. ஸோ இங்க இருந்து சொல்லிடுறேன். இது வந்து ராகி மாவு என்னென்ன இருக்குன்னு இப்போ ஒரு தடவை காட்டிடுறேன். சோள மாவு, அப்புறம் இது குதிரைவாளி தோசை, சிவப்பரிசி புட்டு மாவு, சிவப்பரிசி சோள மாவு, இது எல்லாமே தனி ஸ்பெஷல் வாசம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னால ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். புட்டுலாம் சிகப்பரிசியில சோளத்தெல்லாம் புட்டு செஞ்சு ஸ்நாக்ஸா அப்படி உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகே, அதுல வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் போட்டு, அப்புறம் பூண்டு பொடி, இதெல்லாம் பொடி வெரைட்டிஸ், இட்லி பொடி. ஸோ நம்ம பொடி வெரைட்டிஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா, சுட சுட சோறுல போட்டு நல்லா சாப்பிடலாம், நெய்யோ ஆயிலோ ஊத்திட்டு. அதுக்கப்புறம் இட்லி மேல போட்டு சாப்பிடுங்க, தோசை மேல போட்டு, தோசை மேல கொஞ்சம் ஆனியம் போட்டு பொடி போட்டு நல்லா நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா கடையெல்லாம் போய் நீங்க சாப்பிட வேணாங்க, வீட்லயே பிரமாதமா இருக்கும். அப்புறம் கொள்ளு பொடி சொல்லவே வேணும். அப்புறம் முருங்கைக்கீரை பொடி, பரண்டை பொடி, கருவேப்பிலை பொடி, இது எல்லாமே நீங்க வந்து ஆம்லேட்ல போட்டு சாப்பிடலாம், ரைஸ்ல, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ரசம் பொடியெல்லாம் வேற லெவலா இருக்கு. என்னுடைய தெரியவே எனக்கு தக்காளி ரசம் யூடியூப்ல போய் பாருங்க. எனக்கு பேசி பேசி த்ரோட் கொஞ்சம் இதா இருக்காதுன்னு வெரி சாரி. தேங்க்யூங்க. லைவ்ல இருக்கிறவங்க ப்ளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. என் மசாலா நீங்க வாங்கிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், எனக்கு நிறைய வந்து இப்ப ஹேட்டர்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு தெரியல, வளர வளர அவங்களுக்கு பிடிக்கல இல்ல என்னன்னு தெரியல. ஆனா வந்து நான் நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன பிடிக்காதது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நேர்மையா இதை எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கே தெரியல. நான் எப்பயுமே யாருமே நம்மள வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் இப்ப என்னால வந்து அதை தவிர்க்க முடியல. நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஏங்க என் பையன் வீடியோல வந்தா அப்படி பண்றீங்க. இங்க அவர் சின்ன பையன். இன்னொன்னு வந்து ஹாய் சொல்லுன்னா, நான் வீடியோக்கு வந்தோம் நான் பேசிட்டு இருப்பேன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும்னு தெரியாது. அதாவது எந்த இடத்துல அவங்க பேசணும்னு தெரியாதனால அவங்க அப்படியே நான் பேசிட்டு இருக்கும்போது குவைட்டா இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்தாலும் சரி, என் பையன் வந்தாலும் சரி. அப்போ நான் ஹாய் சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, என் பையனுக்கு நீங்க சொல்றீங்களே சின்ன, நான் தாங்க அவனை வளர்க்குறேன். ஓகே, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்காங்க. நான் அப்படிலாம் ஒரு பெத்த பிள்ளைய விட்டுற முடியுமா? என் பையனுக்காக தாங்க நான் வாழ்றேனே. ஓகே, நானே எங்க ஹஸ்பண்ட் என் பையனுக்காக தான் வாழ்றோம். சோ இவ்வளோ இதா பண்ணும்போது எப்படி வந்து நீங்க வந்து உங்க பையனை வந்து நீங்க வேணும்னே வற்புறுத்தி வீடியோக்குள்ள வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க. சோ அவன் வந்து என் பையன் தானே, அப்ப என் பக்கத்திலே வரலாம், நீ போயிட்டு வாங்க வாங்க வாங்க.
சோ அப்ப நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. அவன் வந்து என் பையன். சோ அப்ப பேசுறதுக்கு வந்து இருக்குங்க. ஹாய் சொல்லுனா ஸ்ரீ கிருஷ்ணா சே ஹாய். இப்ப வந்திருக்காங்க பாருங்க, அவங்க பாட்டுல வராங்க. வந்து வற்புறுத்தி யாராவது வைப்பாங்களா? அவன் வந்து 5-6 சேனலுக்கு மேல வச்சிருக்கிறான். ஓகே, சோ அப்ப அவன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்றான். இது வரைக்கும் என்னைக்காவது வந்து உங்களை வந்து அவன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன்னா? ஓகே, ஸோ நான் எனக்கு ஒரே ஒரு பையன், ஒரு தாயா இருந்து அவனை வந்து எப்படி பாத்துக்கணுமோ நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணன் கண்ணாடி எல்லாம் இருக்காரு. ஸோ இப்படி வந்தாங்கன்னா நான் எப்பயுமே வந்து இதெல்லாம் ஒரு அம்மாவா இருந்து இப்படிதானே நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ நான் வற்புறுத்தி எல்லாம் கிடையாதுங்க. நான் இன்னொன்னு ஹாய் சொல்லுன்னு சொல்றது வற்புறுத்தியா நான் கேட்கிறேன். நல்லா இருக்கா கேக்குறது. என் பையன் தான் நாளைக்கு வந்து என் பையன் தான் இதெல்லாம் பார்க்க போறான் எனக்கு அடுத்தது. ஓகே, நாளைக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பண்ணலன்னா என் பிசினஸ் என் பையனால பார்க்கணும். அப்ப அவங்க பண்றதுல என்ன இருக்கு? ஹாய் சொல்லுப்பா. ஹாய். ஓகே, என்ன ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லையா? சரி, ஓகே, பாய் சார். பாய், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இட்லி மாவு. நம்ம இட்லி மாவுலாம் வேற லெவலா இருக்கும். நீங்க உடனே ஆட்டி வச்சு சுட்டா கூட அப்படி இருக்காது. அப்புறம் அடை தோசை மாவு, அதுக்கு மேல பஜ்ஜி போண்ட மாவு, கோதுமை மசாலா தோசை இது வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது நான் உருவாக்குறது பெரியவங்களுக்காக, வயசானவங்களுக்காக. ஜஸ்ட் அப்படியே கரைச்சி சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரணத்துக்கு அதுல அதுக்குரிய பொருளும் அதுல போட்டிருக்கேன். அதாவது மிளகு, இது சீரகம், அப்புறம் வந்து பெருங்காயம், அந்த மாதிரி இன்னும் சில பல அதெல்லாம் சங்கீதா ஸ்டைல்ல இருக்கு. அப்புறம் வந்து மல்டிகிரெயின் ஆட்டாவும் சூப்பரா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும். இடியாப்பு மாவு வந்து இப்ப ஸ்டாக் கிடையாது, பட் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ராகி மாவு, ராகி தோசை மாவும் இருக்கு, ராகி மாவும் இருக்கு, புட்டு இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் நம்ம வத்த குழம்பு சொல்லவே வேணாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பொங்கல், இந்த அடை தோசை, பொடி வெரைட்டிஸ், இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் நம்மளோட ஏபிசி மாட்டு, அப்புறம் வந்து கருப்பு கவுனி குருணை, அப்புறம் நாட்டு சக்கரை கூட நம்ம கிட்ட பியூரா கிடைக்குங்க. இது நிறைய பேர் வாங்குறாங்க. நானே வந்து பெங்களூர்ல ஒரு நல்ல நாட்டு சர்க்கரைக்கு அலைஞ்சிருக்கேன். நம்ம கிட்ட கிடைக்கும், வேணுங்கிறவங்க வாங்கலாம். நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க நீங்க போர்ட்டல் மூலியமா புக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து முட்டைக்கறி மசாலா வேற லெவலா இருக்கும். ஒருத்தவங்க ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்லயும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, ஏங்க நீங்க முட்டைக்கறி மசாலா, முட்டைக்கறி வாசம் அடிக்குது, முட்டை வாசம் அடிக்குது, எப்படிங்க நீங்க இது செஞ்சீங்கன்னு அதாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனுக்கு சிக்கனுக்கு எந்த மாதிரி மசாலா போடணும், மட்டனுக்கு எப்படி போடணும், முட்டைக்கறிக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் அவனோட திறமைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இது மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் சில்லி 65, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் வந்து கரம் மசாலா, கறி மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் மீன் குழம்பு மசாலா, மல்லிப்பொடி, அப்புறம் குழம்பு மிளகா பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பெருங்காயம் இருக்கு, சாம தோசை, மிளகு தூள் பியூரானது. இந்த வாட்டி கேரளாவில இருந்து மிளகு வாங்கிட்டு வந்தாங்க. சோ நம்ம இது என்னது பொங்கல், இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் வந்து உங்க சமையலே ஈஸி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துல வந்து நீங்க இது பண்ணிடலாம். அப்படியே குக்கர்ல இது 1/4 கிலோ கொட்டிட்டு ஒரு கப்ல ஆடுனீங்கன்னா 3.5 கப் தண்ணி, அவ்வளவுதான். 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு சாப்பிட்டீங்கன்னா பொங்கலை பிரசாதம் மாதிரி சும்மாவே சாப்பிடலாம், ஒண்ணுமே தேவையில்லை. வரகு தோசை, திணை தோசை, கம்பு தோசை, இதெல்லாம் இன்ஸ்டன்ட் உடனே. அப்புறம் வந்து மல்டிகிரெயின் தோசை, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி, இது களி மாவு, அதுக்கப்புறம் வந்து சூப்பு, முருங்கைக்கீரை சூப்லாம் அசல் ஒரிஜினல் டேஸ்ட்ல இருக்கு. எந்த ஒரு ஆர்டிபிஷியல் பிளேவரும் இதுவும் இல்லாம. எப்ப டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புங்க. ஓகே, ஓகே, பாய். அப்புறம் வந்து உளுந்து கஞ்சி, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி, இது வந்து வெயிட் லாஸ். அப்புறம் பனானா பவுடர் குழந்தைங்களுக்காக, நேந்திரம் பனானா அது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து புரோட்டீன் நட்ஸ் பவுடர், பாதாம் பவுடர். நம்ம சத்து மாவுல வேற லெவலா இருக்கும், அவ்வளவு 33 இன்கிரிடியன்ட். அப்புறம் உளுந்து கஞ்சி, அதுக்கப்புறம் இது வந்து இது முளைக்கட்டிய ராகி சாக்கோ மால்ட், அதுக்கப்புறம் இது ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட்லாம் வாரத்துல 2 வாட்டி பண்றேன் இப்போ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஸ்ட்ராபெரி மால்ட். ஸ்ட்ராபெரி மால்ட் அப்பப்ப எனக்கு எப்ப நல்லதா கிடைக்குதோ அப்ப மட்டும்தான் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிங்க் ஏபிசி மால்ட்னு ஒண்ணு இருக்கு, லைட் பிங்கிஷா இருக்கும். அது வந்து கற்கண்டு போட்டு பண்றது.
நார்மலா ஏபிசி வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு பண்றேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நேந்திரம் பனானா பவுடர், இது அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். அப்புறம் கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட்டு, ஸ்ப்ரவுட்டட் வீட் மால்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. ஸோ வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். உங்க மெசேஜ் இப்போ யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஆல்ரெடி மெசேஜ் பண்ணவங்க, இனிமே நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு பண்ணீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுப்பேன். அப்புறம் வந்து நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஆனால் இந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இவ்வளோதான் இருந்தது. ஸோ எனக்கு பக்கமா பாபு சஃபாலியாவில் இங்க இருக்கிறவங்க, கல்யாண நகர், இந்த மாதிரி எனக்கு சுத்தி இருக்கிறவங்க யாராவது இங்க நீங்க நல்ல மசாலாவா தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இங்க வந்து நேர்லயே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க நாங்க எப்படி வாங்குறதுன்னு கேட்காதீங்க ப்ளீஸ். வந்து நீங்க மசாலா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க அட்ரஸ், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும், எவ்வளவு குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நாங்க ரிப்ளை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வேற என்ன, ஸோ அதே மாதிரி மசாலா ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா பண்ணும் போதும் சரி ட்ராக்கிங் நம்பர் வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணி அமௌண்ட் இது பண்ண உடனே அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் நம்பர் வரும், நெக்ஸ்ட் டே தான் ட்ராக்கிங் நம்பர் வரும். நீங்களாவே பாத்துக்கலாம். 5 to 6 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரலன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 நாள்ல கேட்காதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்கறேன். ஏன்னா நிறைய இவ்வளவு ஆட்டோமேஷன் பண்ணி கூட நிறைய மெசேஜ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் 3 நாள் கழிச்சுதான் என்னால ரிப்ளைவே கொடுக்க முடியும். திரும்பவும் நிறைய பேர் இதே மாதிரியே கேட்கறதுனாலதான். வேற ஏதாவது சொல்லுமாப்பா நம்ம இதுல ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஸோ உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். இதே மாதிரி உங்க சப்போர்ட் கொடுத்துருங்க. எங்களால முடிஞ்ச இன்னும் பெரிய பெஸ்ட் எல்லாமே நாங்க கொடுக்குறோம். ஸோ அவ்வளவுதான். குட் நைட். ஓகே, ஸோ போய் ஆர்டர் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.